ஹலோ மக்களே, குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி ஈவினிங் ஸ்நாக், லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி போர் அடிக்குதுன்னா இந்த சப்பாத்தி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. 2 விதமான சப்பாத்தி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்காக எப்படி கொடுத்தாலும் உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் சப்பாத்தி மாவில் கொஞ்சமாக உப்பு, கூடவே வந்து ஒரு ஸ்பூன் நெய், தண்ணி விட்டு தான் வந்து பிசைஞ்சிருக்கேன். சப்பாத்தி மாவை பிசைஞ்சு 2ஆக பிரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்வீட் காரம் செய்ய போகிறதுனால 2ஆக வந்து பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் ஸ்டஃபிங்க்கு முழு பாசிப்பருப்பை நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதில் ஒரு பங்கு வந்து ஸ்வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பங்கு காரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்வீட்டுக்கு நான் அந்த பாசிப்பருப்பை நல்லா மசிச்சுட்டு அதில் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி கூட வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை தான் எனக்கு வந்து ஃபேவரட்டாக பிடிக்குன்றதுனால சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி எது வேணால் சேர்த்துட்டு நீங்கள் இதை வந்து தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வேக வச்சு மசிச்சிட்டதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார ஸ்டஃபிங்க்கு அதே பாசிப்பருப்பை நல்லா வந்து மசிச்சு எடுத்துட்டு அதில் உப்பு, கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள், கூடவே வந்து பன்னீர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அதை தான் நம்ம இப்போ வந்து